சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த வித பலன்கள் இருக்கு? கண்டிப்பா சுக்கிரன் பாருங்க 3ஆம் இடத்துல அவர் வந்து மறைகிறார், 8ஆம் வீட்டுல மறைகிறார், 12ஆம் வீட்டுல மறைவு இல்லை. ஸோ 3ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்டிலையும் தான் மறைகிறார் ஒழிய 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைவு இல்லை. ஸோ 3ஆம் இடத்துல மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா அது இல்லறை விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரி இருக்காது, கல்யாணம் லேட்டாக நடக்கும், காதல் விஷயங்கள் பிரச்சனையாகும், இந்த இல்லற விஷயங்கள் எதிர்பாலினத்திற உறவுகள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஜாதகருக்கு வரும். அப்படி வந்தாலும் 100% நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. பட் பொதுவாக சுக்கிரன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னமாக இருந்து ரிஷப லக்னாதிபதி ஆகிய சுக்கிரனே 3ஆம் இடத்துல மறைகிறது வந்து கொஞ்சம் தவறு. ஆனால் அதே சந்திரன் லக்னத்தில் இருந்து ரிஷப ராசியாக இருந்தாங்கன்னா 3ம் லக்னமும் லக்னாதிபதியும் 3ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது அருமையான விஷயம். ஸோ உங்களுக்கு 3ஆம் இடமும் வலுத்துறது, லக்னமும் வலுத்துறது. ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இசைஞானியோட ஜாதகம் கூட இப்படி தான் இருக்கு. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மிகவும் நன்று. ஏன்னா ஆட்சி பலம் பெற்றுறது இல்லைங்களா, மறைமுகமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுலாம் அப்படிலாம் பெறாமல் தனித்திருந்து பரிவர்த்தனை யோகம் ஆகாத சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு சுக்கிரனாக சுக்கிரனின் காரத்துக்கள் கொஞ்சம் ஜாதகருக்கு பாதிப்பு அடையும்.